இதுல எனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுனால என்ன பிசினஸ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்கும் 2 விதமான மார்க்கெட்டிங் சிஸ்டம் மேஜரா இருக்கு. ஒண்ணு ட்ரெடிஷனல் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஒரு கம்பெனி இருக்காங்க. இதை தயாரிப்பாங்க. ஒரு 30 ரூபாய்க்கு தயாரிப்பாங்க. அங்கே இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட கொடுப்பாங்க. அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அங்க ஒரு 40 ரூபா ஆகும். இந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருந்து ஒரு டீலர்கிட்ட போவாங்க. அங்க கொண்டு போய் ஒரு 10 சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் 10 ஸ்டாக்கிஸ்ட் 10 பேர்கிட்ட போகும். அங்க போனா என்ன ஆகும்னா அங்க 40 ரூபாயில இருந்து 50 ரூபா ஆகும். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் அவங்க ஒரு மாதிரி. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு இல்லைன்னா ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்னு ஒரு இடத்துக்கு போகும். அங்க 50ல இருந்து 60 ரூபா ஆகும். அவங்க வந்து ஒரு டீலர் நெட்வொர்க்னு போவாங்க. அங்க 60ல இருந்து 70 ரூபா ஆகும். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ரூட்ல ஒவ்வொரு இடத்துக்கு மாத்தி மாத்தி போகணும். அப்ப அங்க 70 ரூபாயில இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க. 80 ரூபா ஆகும். யாருன்னா நீங்க போய் இந்த கடையில வாங்குவீங்களே அந்த கடைக்காரருக்கு 80 ரூபா. ஒரு 100 ரூபா 120 ரூபா அப்படின்ட்டு விற்பாங்க. இப்போ ஒரு 30 ரூபா பொருள் எவ்வளவு வருதுங்க? ஒரு 100 ரூபாய்க்கு வருது. அதுல இடைப்பட்ட நபர்களுக்கெல்லாம் கமிஷன் போகுது. இதை தவிர என்ன நடக்குதுன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் விட இதை உங்களுக்கு ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிராண்டை, இது ஒரு XYZ பிராண்ட், இந்த பிராண்டை ப்ரமோட் பண்றதுக்கு யார் வருவார் அப்படின்னா ஷாருக் கான் வருவார். அவருக்கு ஒரு பணம் போகும். இது எல்லாம் சேர்ந்து யார் தலையில இருக்கு அப்படின்னா கஸ்டமர் தலையில. இன்னொரு சிஸ்டம் இருக்கு. அதுக்கும் ஒரு 30 ரூபா 40 ரூபா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கு. அதுவும் 100 ரூபாய்க்கு போகும். ஆனா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக மொத்தமா அந்த எண்டு கஸ்டமருக்கு போகும்ல, அப்போ ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து ஷாருக் கான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது. இதை வாங்கி யூஸ் பண்ற நீங்களும் நானும் தான் பிராண்ட் அம்பாசிடர். இன்னைக்கு நான் போகும்போது எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, முடி இவ்வளவு வளர்ந்துருக்கிறது. நான் யாருங்க? எலிக்சன் மிக்ஸோட பிராண்ட் அம்பாசிடர். சாப்பால்மெட்டோ இருக்கிற இன்கிரீடியன்ட் சாப்பிட்றேன். ஓமகுச்சி நரசிம்மன் மாதிரி இப்படி இப்படி நானும் கையால கோதி விட்டுக்கிறேன். ஓமகுச்சி நரசிம்மனுக்கு 4 முடி இருக்கும், இங்க 4 லட்சம் முடி இருக்கு. அப்ப பிராண்ட் அம்பாசிடரா நாம தான் இருக்கோம். ஷாருக் கானும் சல்மான் கானும் வருதல். இப்ப இந்த இடைப்பட்ட லாபம் இருக்குல்ல, அந்த லாபம் யாருக்கு அப்படின்னா நம்ம ஒரு குழு உருவாக்கி நாம தான் பகிர்ந்துக்க போறோம். அதே மாதிரி இது ஒரு மல்டி லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரொம்ப கம்மியான, இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் 10% மார்ஜின் எனக்கு இருக்கும். அதுல செலவெல்லாம் போக நெட் ப்ராஃபிட் 2% தான் இருக்கும். மாசம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு 2% வரணும் அப்படின்னா நான் 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய்க்கு பண்ணா 1%ங்கிறது 50,000. ஓகே, கரெக்ட் தான். நான் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா 50 லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணணும். நான் 50 லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணணும்னா நான் ஆள்கள் எவ்வளவு வச்சுக்கணும், எவ்வளவு பெரிய கோடவுன் வச்சுக்கணும், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், போர்டு டுலோஸ்க்கு நிறைய செலவெல்லாம் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப அதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நான் 2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவ்வளவு ஸ்டாக் வச்சாதான் நான் மாசம் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரியும், நிறைய இடத்துல காசு வரத்துக்கே 3 மாசம் 4 மாசம் ஆகும். அப்போ அந்த 3 மாசம் 4 மாசம் ரொட்டேஷனுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும். இங்க ஆனா அப்படிலாம் கிடையாது. பார்க்க போறீங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யோசிச்சு வைங்க. இந்த திங்கிங்கை உடைக்க போகணும். இதே மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். சரி, ஓகே, இதை நாளைக்கு டீட்டெயிலா பார்ப்போம். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய வருமானத்திற்கான வாய்ப்பு. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா 14 வருடங்களா இருக்கிற ப்ராடக்ட். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா வெறும் ப்ராடக்டை நம்பி இருக்கிற பிசினஸ். 1 கொடுத்தா 2 வரும், 2 கொடுத்தா 4 வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. இதோட ஃபார்முலா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா. என்ன அப்படின்னா சில இடத்துல ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்கும், சில இடத்துல ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு எக்ஸலண்டான ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா. இது 1000க்கும் மேற்பட்ட நோய்க்கான காரணங்களை சரி பண்ணுது. நோயை குணப்படுத்தல,
1000 நோய்க்கான காரணங்களை சரி பண்ணுது. நாம இதே மாதிரி ஒரு 1000கணக்கான டெஸ்டிமோனியலை நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள். ஆனா இதோட ரா மெட்டீரியல்லாம் வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வருது. இது மேக் இன் இந்தியா ப்ராடக்ட். FSSAI சர்டிபிகேட்டோட இருக்கு. இதற்கு GST கட்டி உங்களுக்கு பில்லிங் போட்டு வருது. இதுல வர வருமானத்துக்கும் TDS பிடித்தம் செய்யப்பட்டு வருமானம் வருது. அப்ப என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க லீகல். ஓகேங்களா? இப்ப சில விஷயங்கள்லாம் இருக்கு, இல்லீகல் விஷயங்கள்னு. அதுக்கு நீங்க பில் எல்லாம் போட முடியாது, டாக்ஸ் எல்லாம் கட்ட முடியாது. அப்ப இது முழுக்க முழுக்க லீகலான ப்ராடக்ட் தான், லீகலான பிசினஸ் தான். இதுல வருமான வாய்ப்பு, ஒருத்தர் புதுசா வராரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன செய்வாங்க, ரீட்டைலிங்னு நடக்கும். அந்த ரீட்டைலிங்ல ரொம்ப அதிகமான லாபம், மார்க்கெட்ல இண்டஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு ஒரு அதிகமான லாபம் வரக்கூடிய பிளான் இதுல. அது மாதிரி இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பிளான் இருக்கு. சன்ஃபிளவர், யூனிலிவர், அது இதனால நிறைய பிளான் இருக்கு. ஆனா பெஸ்ட் பிளான் அதுல என்ன அப்படின்னா பைனரி பிளான் தான். ஆனா பைனரி பிளான்ல நிறைய கம்பெனிகள் ரொம்ப வருஷமா ரன் பண்ணதில்லை. நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட 14 வருடங்களா இருக்குங்கிறதே பெரிய விஷயம். அடுத்தது இதுல நிறைய கம்பெனில என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற லிமிட்டேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கட் ஆஃப், இவ்வளவு சீலிங் லிமிட் அப்படிம்பாங்க. இங்க என்னன்னா அந்த கட் ஆஃபும் கிடையாது, சீலிங் லிமிட்டும் கிடையாது. பிசினஸ் எங்க நடந்தாலும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதுவும் ரொம்ப யூனிக்கான பாயிண்ட், எந்த பிசினஸ்லயுமே இல்லை. இன்னைக்கு வேற ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் சொல்றாரு, சார் 1500 ஒரு நாளைக்கு கட் ஆஃப் சார். அடுத்து ஒரு குறிப்பிட்ட லெவல் நீங்க பண்ணி இந்த பிசினஸ் பண்ண ஒரு நாளைக்கு 15,000 கட் ஆஃப் சார். நேற்று ஒரு நாள் இன்கம் எனக்கு 15,000. இப்ப இப்ப இந்த ஒரு நாளைக்கு இதை வேலை ஜாஸ்தியா போகும். அப்பெல்லாம் என்ன செய்யறது? அப்ப அதோட போதும் போய் படுத்துக்கிறதா? அப்ப இதுல சீலிங் லிமிட் கிடையாது, கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பேமெண்ட், சில வேலைக்கு போறவங்க எதுக்கு வேலைக்கு போறாங்க, மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா சேலரி வந்துடும். சில நிறுவனங்கள் இருக்கு மாசத்துக்கு ஒரு முறை பேமெண்ட்னு இருக்கு, சில இடத்துல 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்னு இருக்கு. ஆனா நிறைய பேர் பிசினஸ் எதுக்கு பண்றாங்கன்னா அன்னன்னைக்கு கல்லாலேருந்து அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு போகணும். கரெக்டுங்களா? டெய்லி காசு பார்க்கணும். அது மாதிரி இதுல இன்ஸ்டன்ட் பே அவுட், அது மாதிரி அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல்ஸ். லெவலும் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கிடையாது, எல்லா லெவல்ல இருந்தும் உங்களுக்கு இன்கம் வரும். இதெல்லாம் செய்யறதுக்கு, இந்த பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பெரிய முதலீடெல்லாம் வேணாம். நீங்க 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினாலே போதும். யூ ஆர் எலிஜிபிள் டு டூ திஸ் பிசினஸ். இதுல 3 விதமான இன்கம் இருக்கு. ஒன்று ரீட்டைல் ப்ராஃபிட், ரெண்டாவது ரெஃபரல் இன்கம், மூன்றாவது டீம் இன்கம். ரொம்ப பெரிய இன்கம் அப்படிங்கிறது டீம் இன்கம் தான். முன்னாடி எல்லாம் ஜுஜுபி சின்ன அமௌண்ட், ஆனா பெத்த லாபம் எங்க இருக்கு அப்படின்னா டீம் இன்கம்ல தான் இருக்கு. நாம அதை பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன, ரீட்டைல் ப்ராஃபிட். இந்த பொருள் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதோட MRPங்கிறது 6300 ரூபாய். 5000 ரூபாய்க்கு வாங்கி 6300 ரூபாய்க்கு விற்கணும். இல்ல நீங்க வாங்கின விலைக்கே விற்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற சேல் என்ன அப்படின்னா இதுல வர பெனிஃபிட் எல்லாம் லெஸ் பண்ணிட்டு ஒரு குறைந்த விலைக்கு விற்கிறதா நிறைய கம்பெனிக்கு நியூஸ் வருது. அதே மாதிரி விஷயம் நடந்ததுன்னா மற்றவங்களுக்கு பிசினஸ் பாதிக்குங்கிறதுனால யாரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்கு குறைவா வேலை வச்சு நிர்ணயம் பண்ணி விற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வரும் கம்பெனி சைட்ல இருந்து. மற்றபடி இங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் அவுட்டோ வேற எதுவுமே கிடையாது. இதே மாதிரி செய்யறவங்களுக்கு அந்த வியாபாரம் செய்யறதுக்கான தகுதியை நீக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு யாரும் 5000 ரூபாய்க்கு குறைவா விற்காதீங்க, 6300 ரூபாய்க்கு அதிகமா விற்காதீங்க. நீங்க 5000 ரூபாய்க்கு வித்துங்க, 5500 ரூபாய்க்கு வித்துக்கங்க, 6000 ரூபாய்க்கு வித்துக்கங்க, 6300 ரூபாய் வித்துக்கங்க. இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா நம்முடைய MST டீம்ல இது 6300 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்காங்க. அது ஒரு சிஸ்டமா அவங்க கிரியேட் பண்ணி 6300 ரூபாய் MRPல மட்டும்தான் அவங்க விற்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் ஒரு பர்ஃபெக்டா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணணும். இந்த நேரத்துல MST டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்ப இது 5000 ரூபாய்க்கு வாங்கி 6300 ரூபாய்க்கு விற்கலாம். இதுல என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா 1300 ரூபாய் அந்த ப்ராஃபிட் இருக்கு. அதை தவிர ஒரு 10% டைரக்ட் ரெஃபரல் இருக்கு. எதற்காக?
நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. யாருக்கு? மாமன், மச்சான், சொந்த அக்கா, தம்பி, இதே மாதிரி ரிலேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான். இந்த வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப சில கம்யூனிட்டில தான் டாமினேட்டா இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல நாடார்லாம் சொல்லுவோம். அவங்க வியாபாரத்தை வியாபாரமா பண்ணுவாங்க. நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெயின் கம்யூனிட்டியில இருக்காங்க. குஜராத்தி பீப்புள் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வியாபாரத்தை வியாபாரமா பார்ப்பாங்க. சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வியாபாரம்னா வியாபாரம் தான். நீ வீட்டுக்கு வா மாப்பிள்ள, வீட்டுக்கு வா, நல்ல முந்திரி பக்கோடாவும் நல்ல விதவிதமா சமைச்சு போறேன், அதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா இந்த வியாபார விஷயத்துல அவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? சின்ன வயசுல இருந்து கடைக்கு போய் ஒரு கொஞ்சம் சர்க்கரை வாங்கிட்டு வா, கொஞ்சம் காப்பித்தூள் வாங்கிட்டு வா, கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வா, கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு வா, அப்படி ஏதாவது அடம் பிடிச்சா நீ ஒரு சாக்லேட் உனக்கு வாங்கிட்டு வா, இப்படி வாங்குறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கோமே தவிர விற்கிறதுக்கு நமக்கு பழக்கமே கிடையாது. அப்ப விற்கணும் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் எல்லாம் வச்சு விற்க தெரியல. 5000 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்பயும் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, டைரக்ட் ரெஃபரல் அப்படின்ட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஒரு 10% 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குவீங்க, உங்களோட அடக்க விலையாகும் 4500 ரூபாய்க்கே கிடைக்கும். அதை தவிர ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபரா இந்த 2026 வரைக்கும் இந்த மாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எத்தனை கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காம்ப்ளிமெண்டா வரும். அப்ப 5000 ரூபாய் உங்களுக்கு 500 ரூபாய் அதுல பெனிஃபிட் வந்துருது, பிளஸ் ஒரு 5000 ரூபாய் ஒருத்தர்ல பாக்ஸ் வந்துருது. அப்ப ஆக்சுவல் காஸ்ட் என்ன வருதுங்க? கம்பெனிக்குள்ள 5000 ரூபாய் போகுது, உங்களுக்கு 5500 ரூபாய் ப்ராஃபிட் வருது. இதை ரீட்டைல்ல வித்தீங்க அப்படின்னா 12600 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 8500 ரூபாய் ப்ராஃபிட் அதுல இருக்கு ஒரு ப்ராடக்ட நீங்க விற்கிறது மூலமா. அப்ப மார்க்கெட்ல முன்னாடி சொன்னாங்க ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கிற ஒரு பிசினஸ் இதுதான் அப்படின்ட்டு. இது உண்மைதானுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இதோட சதவீதம் பாத்தீங்கன்னா 122%. அதாவது நீங்க டீலர் பிரைஸ்க்கே கொடுத்தாலே 5000 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு கொடுத்தாலே 122%. நீங்க 6300 ரூபாய் 6300 ரூபான்னு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 180% லாபம். அடுத்தது நம்ம பார்க்க போறது டீம் இன்கம். டீம் வளரும் போது உங்களுக்கு வருமானம் எப்படி வளரும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா 2 மேட்ரிக்ஸ் பிளான். இடது பக்கமும் வலது பக்கமும் பிசினஸ் வளரும் போது என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க இடது பக்கம் மொத்தருக்கும் வலது பக்கம் மொத்தருக்கும் ரெஃபர் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? 2 பாக்ஸ் காம்ப்ளிமெண்டா வந்திருக்கும், 2 500 ரூபாய் டைரக்ட் ரெஃபரலா வந்திருக்கும். இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 11500 ரூபாயில இருந்து குறைஞ்சபட்சம் 11500 ரூபாய் உங்களுக்கு இன்கம் வந்திருக்கும். 2 பாக்ஸ் 5000 ஒரு 2 ரெஃபரல் 500 பிளஸ் பேர் மேட்சிங் கமிஷன் ஒரு 500. இதே நீங்க எம்ஆர்பியில வித்தீங்கன்னா 6300 பிளஸ் 1300 இதுல இருக்கிற ப்ராஃபிட் பிளஸ் ஒரு 500 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இதுல ஸ்பெஷல் நோட் என்ன அப்படின்னா நாம சம்பாதிக்கிறத விட மற்றவங்களை சம்பாதிக்க வச்சா அதுல பெரிய பெனிஃபிட். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுலதான் மிகப்பெரிய சந்தோஷம்னு பாக்யராஜ் சொல்லுவார். அவரோட பாக்யான்னு ஒரு புத்தகம் வரும். அதுல மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்துறது தான் பெரிய சந்தோஷமே அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவாங்க. இங்க என்னன்னா மற்றவங்களை சம்பாதிக்க வைக்கிறது தான் நாம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பா இருக்கும். எப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 2 பேர் ரெஃபர் பண்ணீங்க. இந்த நான் ஒரு 11500 ரூபாய் சம்பாதிச்சேன், இந்த விஷயத்த நான் இந்த 2 பேருக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது அவங்களும் 2 பேர் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அதானே பார்க்கணும். உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி? எனக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருங்கிறது செகண்டரி. அப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும்னு பார்ப்போம். இங்க எந்த இடத்துல பேர் மேட்சிங் நடந்ததுனாலும் உங்களுக்கு இன்கம் வரும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருப்பாங்க, 2வது லெவல்ல 2 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ண 4 பேர் இருப்பாங்க, 3வது லெவல்ல அந்த 4 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ண 8 பேர் இருப்பாங்க, அடுத்த லெவல்ல அந்த 8 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ணா 16 பேர், 32 64 128ன்னு ஒவ்வொருத்தரும் 2 பேர் ரெஃபர் பண்ணும்போது டீம் வளரும். இப்ப இங்க என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் லெவல்ல
500 வந்தது. 2வது லெவல்ல 2 பேர் மேட்சிங் ஆயிருக்கும். 2 × 500 ரூ. 1000. 3வது லெவல்ல இந்த 4 பேர் 2 பேர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, 8 பேர். அப்ப 4 பேர் மேட்சிங், இடது பக்கம் 4, வலது பக்கம் 4. 4 × 500 ரூ. 2000. 4வது லெவல்ல 16 பேர் இருப்பாங்க. இடது பக்கம் 8 பேர், வலது பக்கம் 8 பேர். அப்ப 8 பேர் மேட்சிங். 8 × 500 4000. அதாவது இந்த முதல் லெவல்ல 500 வந்திருக்கும், 2வது லெவல்ல 1000 வந்திருக்கும், 3வது லெவல்ல 2000 வரும், 4வது லெவல்ல 4000 வரும், அடுத்த லெவல் 5வது லெவல்ல 8000 வரும். இதே மாதிரி ஒவ்வொரு பணமும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 18 லெவல் எடுத்துப்போம். ஒருத்தர் நீங்க 2 பேர் ரெஃபர் பண்ணீங்க, அந்த 2 பேரும் 2 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ணாங்க. இந்த விஷயம் தான் டீம்ல டூப்ளிகேட் ஆயிருக்கு. இப்படி நடந்திருந்தாலே இந்த மாடல் பிளான்ல எவ்வளவு வருமானம் வருதுன்னு பார்ப்போமா? 1000, 2000, 4000, 8000ன்ட்டு 18வது லெவல்ல 6,50 கோடி ரூபாய். இது எல்லாத்தையும் சேர்த்து 13,10,71,500 ரூபாய். இந்த லெவல் நான் சொல்லியிருக்கிறது ஒரு மாசம் அப்படின்னு கணக்கு எடுத்துப்போம். அப்ப ஒரு மாசத்துல நீங்க 2 பேர் ரெஃபர் பண்றீங்க, அவங்களும் ஒரு மாசத்துல 2 பேர் ரெஃபர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த போனா இந்த 18 லெவல்ல 13,10,00,000 ரூபாய். இது 18 மாதமா இருக்கலாம். நீங்க வேலை செய்யறதுக்கு வேகமா செஞ்சீங்க, 15 நாளைக்குள்ள இந்த 2 லெவல்ல முடிக்கிறேன் அப்படின்னா 9 மாதத்துலயும் முடிக்கலாம். இல்ல இன்னும் வேகமா வாரம் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்றேன் அப்படின்னா 18 வாரத்திலயும் முடிக்கலாம். இது முடியுமான்னா முடியும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 42 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு முன்னாடி மரத்தான் ஓடுறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஓட முடியாது. அதோட கம்மியா ஓடினா நெஞ்சு ஒடிச்சு செத்துருவாங்க. ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாங்கல்ல, அந்த வெண்ணிற ஆடை மூர்த்தி பாடிட்டு இருப்பாரு. அவர் உச்ச சாயில போகும்போது அப்படிம்பாருல, அதே மாதிரி இதோட எல்லாம் வேகமா போனா போய் சேர்ந்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2.5 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட, எனக்கு கரெக்டான இது இப்ப ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. 4 மணி நேரங்கிறது 2.5 மணி நேரத்திலேயே 42 கிலோமீட்டர் ஓடுறவங்க எல்லாம் இப்ப வந்துட்டாங்க. அப்ப ஒருத்தன் முடிவு பண்ணான், இல்லப்பா முடியும் அப்படின்னு முடிவு பண்ணா அவன் ஓட ஆரம்பிச்சான். அதை பார்த்துட்டு அவனால முடியுதுன்னா என்னாலையும் முடியும் அப்படின்ட்டு இந்த ரமணா படத்துல பேக் வருவாங்கன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா இவங்க 4, 3, 3, 2 அப்படின்ட்டு கம்மி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப ஃபாஸ்ட் ஓடுறாங்க. அதே மாதிரி 100 மீட்டர் 10 செகண்டுக்குள்ள முடிக்க முடியாதுன்னாங்க. இன்னைக்கு 8.99 செகண்ட், அதே மாதிரி 9 செகண்ட்குள்ளேயே 100 மீட்டர் ஓடுறது பண்ணியிருக்காங்க. முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, முடியும். ஆனா அதற்கான முயற்சியும் உழைப்பையும் அந்த முழு திறமையும் வெளிப்படுத்தி யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு முடியும். இது முடியுமா அப்படின்னா 18 மாதமா 18 வாரமா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். சரிங்க, இப்ப அடுத்தது 13 கோடி ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல வருதுங்க. இது எனக்கு அப்படியே வருமானா அப்படியே சொல்லையா வரும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க டாப் அப் பண்ணுங்க. 13,10,71,500 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கு. ஆனா எடுக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, சீலிங் லிமிட் கிடையாது, இன்கம் வந்துட்டே இருக்கும். ஆனா இங்க டாப் அப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு, அப்கிரேட் பண்றதுன்ட்டு. இங்க 2 விதமான அப்கிரேட் இருக்கு. ஒன்று 5,000 ரூபாய்க்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்ப அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 2 பாக்ஸ் வந்துடும். 10,000 மதிப்பிலான 2 பாக்ஸ் வந்துடும். இது எம்ஆர்பியில கனெக்ட் பண்ண 12,600 மதிப்பிலான 2 பாக்ஸ் வந்துடும். இதுல என்ன பெனிஃபிட்னா, நீங்க 10,000 ரூபாய் வரைக்கும் வித்ட்ரால் அதிகரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வந்தீங்க, ஒரு 10,000 வந்துடுச்சு, 5,000 டாப் பண்ணா இன்னொரு 10,000 தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். எனக்கு லட்சக்கணக்கு அவருக்கு 10,000 வித்ட்ரா பண்ணி என்னைக்குங்க நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிரீமியம் டாப் அப் இருக்கு. 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணும்போது 45,000 ரூபாய் டீலர் பிரைஸ் மதிப்பிலான 9 பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை தவிர உங்களோட வித்ட்ராயல் லிமிட் அப்படிங்கிறது 2 லட்சம் ரூபாயா அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யலாம், 2 லட்சம் ரூபாய் வர வரைக்கும் நீங்க வர எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், திருப்பியும் 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணா 45,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பெற்றுக்கணும். பிளஸ் 2 லட்சம் ரூபாய் வித்ட்ராயல் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி எத்தனை ட்ரிப் வேணாலும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது. இப்ப உங்க டீம்ல இருக்கிறவங்க பண்ணும்போது, நீங்க பண்ணிட்டீங்க, உங்க டீம்ல இருக்கிறவங்க இதே மாதிரி பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேரும் பிரீமியம் டாப் அப் பண்ணும்போது பேர் மேட்சிங் இன்கம் 1000 ரூபாயா வரும். 2வது லெவல்ல இருக்கிற 4 பேர் இருப்பாங்க, 2 பேர் மேட்சிங் நடக்கும்.
அப்ப 2 இன்ட்டு 1000 2000 ரூபாய். 3வது லெவல்ல 4 இன்ட்டு 1000 4000 ரூபாய். இதே மாதிரி இங்கேயும் கிட்டத்தட்ட 18 லெவல் முடியும் போது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 26,21,42,500 ரூபா. பிளான் ஏ படி ஒரு 13 கோடி வந்திருக்கும். இது ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கான இன்கம் பொட்டன்ஷியல். சரி, அவ்வளவுதானா அப்படின்னா என்னங்க, நீங்க 2 பேருக்கு கொடுத்தீங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதோட நிறுத்திடுவீங்களா? 5 பேருக்கோ 10 பேருக்கோ 50 பேருக்கோ 100 பேருக்கோ கொடுத்தீங்க. இப்ப எல்லாருமே இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சா 40 கோடி ரூபாய் மட்டும்தான் இருக்குமா, இல்ல இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு 0 2 0 போடுற மாதிரி வருமா? அதெல்லாம் கணக்கு தெரியல. நான் கணக்குல ரொம்ப வீக். அதனால எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி இதை போட்டிருக்கேன். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு முறை வாங்குற மாதிரி தான் போட்டிருக்கேன், ஒரு முறை டாப் அப் பண்ண மாதிரி தான் இந்த மாடல் பிளான்ல போட்டிருக்கோம். இப்ப ஒருத்தர் 1 கோடி ரூபாய் வந்துருச்சுன்னா அவர் அதுக்கு 50 முறை டாப் அப் பண்ணியிருக்கணும். இப்போ உங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, டாப் அப் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, டாப் அப் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, டாப் அப் பண்றாங்க. அப்ப இந்த இன்கம் அப்படிங்கிறது இது லிமிட்டடா அன்லிமிட்டடா? இதோட நிற்குமா, இதை விட ஜாஸ்தியாகுமா? 18 லெவலுக்கு மேல போகும்போது இது மட்டும்தான் வருமா, இன்னும் ஜாஸ்தியா வருமா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. நீங்க சொல்லுங்க. இவ்வளவுதான் அதோட இன்கம் பொட்டன்ஷியலா? அப்ப நிஜமாவே இது என்னன்னா அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல். இங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஒரு பேன் கார்டு, ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி கொடுத்து ஒரு ஐடி தான் போட முடியும். இதோட சேர்ந்து நீங்க என்ன தரணும்? நாமினி டீடைல்ஸ் தரணும். உங்க மனைவியோ மகளோ மகனோ தாயோ தந்தையோ யார வேணாலும் இருக்கும், உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கு இந்த 40 கோடி ரூபாய் வருமானம் வர சொத்தை யாருக்கு எழுதி வைக்க போறீங்க அப்படின்னு நீங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் இதுக்குள்ள வரணும். உயில் எழுதி வைக்காம நீங்க வர முடியாது. அப்ப நாமினி டீடைல்ஸ், அவங்க நேம், ரிலேஷன்ஷிப்பு, அவங்களோட மொபைல் நம்பர் இதையும் சேர்த்து கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் பண்ண முடியும். அடுத்தது வந்து நீங்க இப்ப உங்க ஐடி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல அதில் இப்போதைக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் என்னவா இருக்கும்னா நீங்க அதையும் கொடுத்து வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள வரும்போதே ஃபுல்லா அந்த மிஸ்டேக் இல்லாம எல்லாத்தையும் நீங்க இதை ஃபில் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க டீம்ல 21,000 ரூபாய் பிசினஸ் நடக்குது, அதற்கான பெனிஃபிட் வரணும்னா நீங்க முன்னாடி 21,000 ரூபாய் டாப் அப் பண்ணியிருந்தா தான் அந்த பெனிஃபிட் வரும். இல்லைன்னா அது ஃப்ரெஷ் அவுட் ஆகும். இங்க ஃப்ரெஷ் அவுட்ங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. நீங்க டாப் அப் பண்ணாம உங்க டீம்ல டாப் அப் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் ஃப்ரெஷ் அவுட் ஆகும். அடுத்து ஒரு பக்கம் 21,000 ரூபாய் டாப் அப் நடக்குது, இன்னொரு சைடு 5,000 ரூபாய் ஜாயினிங் பேக்கேஜோ இல்ல டாப் அப்போ நடக்குதுன்னா அதற்கும் பேர் மேட்சிங் சிஸ்டம் எடுத்துட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துரும். பணம்லாம் எப்போ வருங்க? கையில காசு வாயில காசு. ஐடி ஒரு கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே பேர் மேட்சிங் இன்கமும் வந்துடும். இன்ஸ்டன்ட் பே அவுட். இதுல வர வருமானத்தை நான் வித்ட்ரா பண்றது எப்ப பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க வித்ட்ரா கொடுக்கலாம். அபிஷியலா வித்ட்ரா கொடுக்கணும். அதுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் இதுல இருக்கணும். 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிறத நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். இது வந்து பேங்க்ல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லைங்க, எனக்கு ஒரு 2 ஒரு 900 வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும், இன்னைக்கு திங்கக்கிழமை, நான் எங்கெங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்றது அப்படின்னா வெள்ளிக்கிழமை கொடுத்தா சனிக்கிழமை வந்துடும். எனக்கு திங்கக்கிழமையே வேணும், இன்னைக்கு ஒரு பிசினஸ் வந்திருக்கு, இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மார்க்கெட்ல போகணும், பஸ் செலவுக்கு ஆகும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அப்ளைனுக்கு இந்த பாயிண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு அவர்கிட்ட ஜிபேல ஒரு 900 ரூபாய் அனுப்பிச்சிருங்க, போன்பேல ஒரு 900 ரூபாய் அனுப்பிச்சிருங்க அப்படின்னா அவங்க அனுப்பிச்சு விட்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த பின் உங்கள்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் பின்னா ஜென்ரேட் பண்ண முடியும். என்னங்க 5000 ரூபாய் இருந்தா தானே என்ன பின் ஜென்ரேட் பண்ண முடியும், என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்கு, இப்ப எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு 5000 ரூபாய்க்கு, இப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு 3000 ரூபாய் அனுப்பிச்சு பாயிண்ட்ஸை நீங்க வாங்கிக்கலாம். பாயிண்ட்ஸா வாங்கிட்டு இந்த 5000 ரூபாய்க்கு நீங்க பின் ஜென்ரேட் பண்ணி ஐடி போட்டுக்கலாம். இது எல்லாமே எப்படி வேணாலும் செய்யலாம். இதுல வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வர வருமானத்துல 10% அட்மின் சார்ஜஸ் பிடித்தம் செய்யப்பட்டுதான் வரும். 500 ரூபாயில 450 ரூபாய் வரும். 1000 ரூபாங்கிறது 900 ஆகும். இதே மாதிரி வருமானம் 20,000 ரூபாய்க்கு மிகும் போது ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயர்லையும் மிகும் போது 2% டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். இதுல ஃப்ரெஷ் அவுட், சீலிங் லிமிட் கிடையாது. பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். நிஜமாவே அன்லிமிட்டட் இன்கம் பொட்டன்ஷியல்.